வேற நாளைக்கு நாளானிக்கு வந்து இந்தியா vs நியூசிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்ச் நடக்குது. வெதர் இன்னைக்கு 23 இப்பதான் டியூனுக்கு வந்திருக்கேன். அதாவது ஒண்ணுமே இல்லாம கண்டென்ட் இருந்தப்போ நான் ஏதாவது உசுர கொடுத்தாவது பேசுனேன். ஆனா இன்னைக்கு என்ன ஏதாவது கண்டென்ட் எடுத்து பேச சொன்னேன், உன் உசுரையே எடுத்துருவேன். இல்ல சார், ஏன் ஜெனரலா டேய், நியூஸ் பத்தி பேசுவோம். என்ன பேசுறதுன்னே தெரியல. இதுல வந்து சீக்கிரமா கண்டென்ட்டுக்கு போன்னு பக்கத்துல ஒருத்தி எடுத்து கல்ல விட்டு அடிச்சு, அதை தாண்டி 1 மணி நேரமா தேடினேன். இந்த இந்த ஷோல இந்த கண்டென்ட்டுக்கு நான் எடுத்து பேசிட்டாலும் என்னடா நீங்க பேசுறது? சொல்றீங்க. இல்ல சார், இன்னும் 2 நாள் கழிச்சு யோசிச்சு பாருங்களேன். இவங்களுக்கு தாடி க்ரூமிங் பண்றது, முடி வெட்டி எல்லாரையும் ரெடி பண்றது, இதெல்லாம் ஒரு எபிசோட்ல போடுவோம். அன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்? ஏய், இன்னைக்கே பேச இல்லைன்றா, அன்னைக்கு பேசாம லீவ் விட்டுருக்கு. ஐயா ஐயா முடியலையா, நீ இன்னும் 20 பேர் உள்ள கண்டஸ்டன்ஸாவே அனுப்புனாலும் இவனுங்க எங்களை வச்சு தர மாட்டாங்க. டேய், இத பாக்குறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அப்ப லைவ் எப்படியா இருக்கும்? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். டேய், ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பாட்டும் என்னமோ நடக்குது பாக்குறேன், இவன் வராங்க அவங்க வராங்க, அது பேசுறாங்க இது பேசுறாங்க. நான் எதையாச்சும் புடிச்சு பேசணும்னா என்ன பேசணும்? என்ன புடிச்சு பேசுறதுனே தெரியலையே. என் வருத்தத்தையும் அதாவது இந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் உள்ள பூந்துருச்சுன்னு இவனுங்களே நம்பிட்டு அமித்து, சரி ஓகே, அவங்க ஒய்ஃபு கண்டஸ்டண்டா வர வேண்டியவங்க அவங்க ஒய்ஃபு, தப்பா வந்தது இவரு, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா ஒண்ணு, அவர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் பேசினார் பார். அவர் வந்து ஒரு நாகரிகம் கருதி அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டார். என்னன்னா, என்னையே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது சார். கூட கூட வந்து பீன் பேக் தூக்கிட்டு அவர் தாங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார். நாமினேட் போட்டேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும். எனக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டுல தோசை கட்டை ஏதோ பெருசா விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரே வந்து கன்ஃபெஷன் பண்ணாரு. அதான் சார், அவங்க வைஃப் நான் சொல்லி நீ கேட்காம திருப்பி சாண்ட்ரா கிட்ட தான் போய் பேசியிருக்கேன்னு நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து போச்சு. இல்லடா, அந்த ஒரு வாரம் பூரா அங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த மேட்டர் வந்து அவர் விக்ரம் சொல்லினாரு. அப்ப விக்ரமோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? ஐயோ, போன வாரம் பூரா நான்ல உட்கார்ந்து பேசிட்டு ஒரு வாரம் உட்கார்ந்து அவனையே தூக்கிட்டாங்கன்னா அப்ப நான் தான் அந்த சீசன் 9 4th கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆக போறதா? சாண்ட்ராடா சாண்ட்ரா மொத்தத்துல 6 நிமிஷம் கிட்ட வந்துட்டோம் சார். ரிவ்யூடு முயற்சி பண்ண கபடி ரைடு வா. முயற்சி பண்றேன் சார், நிச்சயமா முயற்சி பண்றேன். அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் அப்படிங்கிறது வந்து சமுதாயத்துக்கு தேவையானதா தேவையில்லாததான்? ஐயோ, இது டிபேட். ஓகே, டிபேட் டாபிக் எங்க எடுத்து விட்டா? சமுதாயமே இந்த ஷோ வேணான்னு சொல்ற அளவுக்கு இந்த ஷோவை அவ்வளவு தெளிவா கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. இதுல எனக்கு ஒண்ணு புரியலடா. வர்றவங்க எல்லாம் வீணா வந்தவன அப்படியே எழுதி உள்ள வர்றவனுங்க எல்லாம் பாசிட்டிவிட்டியை எடுத்து தெளிச்சுட்டாங்க. என்னப்போ வியனா உள்ள வந்தோன்னு வியனா அந்த ஒரு பொண்ணுக்கு தான் ஸ்கிரிப்ட் உள்ள எழுதி கொடுத்தது, உள்ள வந்து பேசி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுவே புரிஞ்சுக்கிச்சு. அட மானம் விட்டாங்களா, உங்களை நம்பி உள்ள வந்ததுதான் நான் பண்ண ஒரே தப்பு. உள்ள வந்து எல்லாத்தையும் வெளியில பார்த்தத வெளியிலேயே பேச, ஆக்சுவலா வெளியில பார்த்தத உள்ள வந்து தைரியமா பேசின பொண்ணு இந்த பொண்ணு. சரி, இந்த வாரத்தை விட்டா இந்த பொண்ணை வந்து வேற எந்த வாரத்திலையும் வந்து இந்த சாட்டர்டே சண்டே அட்டென்ஷன் எடுத்துட முடியாதுன்னு இல்ல, அதாவது அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சவனா 50 அடியை சேர்த்து அடிச்சுட்டாரு விஜய் சேதுபதி சார். நேத்தெல்லாம் அவர் உட்கார்ந்து ரொம்ப ரசிச்சிருப்பார் போட்டு ஷோவை. அவங்க வீட்டுல உட்காந்துட்டு நான் பிரமாதமா பண்ணல. ஆமா, அதாவது ஒத்தும நாகார்ஜுனா சாருக்கே தமிழ்நாட்டுல ஏதாவது ப்ராப்ளமா இல்ல, ஓஸ்ட பார்த்து சொல்றாங்க எந்திதி அப்படின்னு கேட்டிருப்பார். அந்த லெவலுக்கு ஒருத்தர் எவ்வளவு காண்டா இருந்தா சச்சின் டெண்டுல்கர் ஹோஸ்டா போடுங்கன்னு ஒரு கமெண்ட் போட்டிருப்பான். சச்சின் டெண்டுல்கர் நிறைய நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த லைவ் கமெண்ட்ஸ் பார்த்தா அதெல்லாம் சில பேர்லாம் சொல்ல முடியல. பொலிட்டிக்கல் பேர் என்னாலையும் சொல்ல முடியலடா, என்னாலையும் சொல்ல முடியல. ஐயோ, சாலமன் பாப்பாயா அவன் திவாகர் பண்ணது இதுக்கே பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு திவாகர் சார். கொடூரமானவங்க அமைதியா ஆப்டர் 60s அப்புறம் பொறுமையா வந்து இந்த ஷோஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பட்டிமன்றத்துல. அவங்களெல்லாம் கோவப்படுத்துற மாதிரி நீங்க பாப்பையா வாய்ஸ் எடுத்தீங்க பாருங்க, அது பாப்பைய சைலர் மேனுக்கே ஒரு கோவம் வர்ற அளவுக்கு இருந்தது. நான் ரொம்ப நேரமா சொல்ல முயற்சிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வெளியே வந்து கமருதீனோட ஒரு டான்ஸ் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட் மாதிரி சொல்றாங்க. அந்த வீடியோ பார்த்தேன்.
சோ அதுக்கு 2 உள்ளுக்குள்ள வகையான ரியாக்ஷன்ஸ் பார்த்தேன். அதையும் உங்ககிட்ட சேர்த்து கேட்டுர்றேன். இப்போ என்னோட ரியாக்ஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நெறைய பேர் பெருவாரியா என்ன போட்டாங்கன்னா, இப்ப எதுக்கு இந்த ஆட்டம்? எதுக்கு இந்த செலிப்ரேஷன்? வெளிய வந்து இப்படி என்ன கிழிச்சுட்டு இப்படி ஆடிட்டு இருக்கான்னு போட்டாங்க. பட் எனக்கு என்ன பட்டதுன்னா, அது 2வது பட்சம் தான். இந்த சேனல்ல ரெட் கார்ட் குடுத்துட்டா, வாழ்க்கையில அவன் சிரிக்கவே கூடாது. அவன் எங்கேயுமே செலிப்ரேட் பண்ணவே கூடாதுன்னு கிடையாது. அவனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதுக்காக அவர் எங்கேயோ போயிருக்காரு. அவங்கள பார்க்கும்போது அவரோட லைஃப்ல ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் இந்த முதல் ரியாக்ஷன் இருக்குல்ல, அத எப்படி பார்க்குறீங்க? வெளிய வந்து ஆடுறது அப்படின்னு இவரு சொல்றது. டேய் நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு கமருதீன் சொல்லிட்டாடா. ம். நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேடா. நோ மேட்டர் வாட் ஷோ முடிச்சு போச்சு. அவன் லைஃப் நல்லா இருக்குடா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கமருதனோட யா. லைஃப் வந்து இவ்வளவு கலர்ஃபுல்லா அவனை கொண்டாடுறாங்க அப்படின்னா, நீங்க போய் அங்க ஒரு உண்மை இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு 500 பேருக்குள்ள ஒண்ணு செய்றீங்களா சார்? நீங்க வந்து ரொம்ப ம். கேவலமா ஒண்ணு செய்றீங்களா சார் இந்த ஷோல? அந்த 500 ம். பேருக்கு மேல ஒரு 500 பேர் அவனை ரசிச்சாங்கன்னா மேட்டர் ஓவர் சார். ஏன்னா நீங்க இந்த 500 பேர் தான் ஆமா இல்ல அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த 500 பேர் அங்கேயும் இருக்காங்கல்ல. நீங்க குடுத்து காலையில இருந்து உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் குடுத்து, பிஸ்கெட் குடுத்து, என்னமோ குடுத்து உட்கார வச்சு, ஆமா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு விக்கிற கூட்டம் இல்ல சார் அது. அவங்க அவருக்கு பிடிச்சவன ரசிச்சு, ருசிச்சு, கொண்டாடி ஒரு மாரி ஒரு பாசிட்டிவிட்டி என்ன தெரியுமா? ரெட் கார்டுன்றது நெகட்டிவிட்டி. நீங்க அவன வந்து ஒரு டிஃபேம் பண்ணி, அவன வந்து ஒரு ஒரு பிராண்ட் பண்ணி, அவன வந்து அசிங்கப்படுத்துறதா ஒரு ஷோவ விட்டு ஒரு நீ அதாவது ஷோல இவங்கள எவிக்ட் பண்ணது ஒரு டிராமானா, ஒரு டிராமாக்காகவே ஒரு டிராமா போட்டு எவிக்ட் பண்ணி, அத ரீடெலிகாஸ்ட் பண்ணி, அவன் சும்மா இருந்த மாசம் அவன மரண மாஸ்க்கு மாத்தி விட்டீங்க. பிளஸ் ம். அந்த ஏவி ஆஃப் வினோத் எவிக்ஷன்ல அதுல இன்னும் மச் மோர் எவிக்ட் ஆயிடுது. மச் மோர் எங்கேயோ போயிடுச்சு. அதுல வந்து கமருதனுடைய எக்ஸிட்ட நான் ஐ மீன் இந்த எக்ஸிட்டுக்கு அப்புறம் நடந்த இந்த மாஸ் கிரவுடு மேலதானம் எப்படி இருக்குன்னா, அவனோட ஃபினாலே கொண்டாடுற மாதிரி அவனை ரசித்து கொண்டாடப்படுவது ரசிக்கும் மாதிரி இருக்கு. அவன் இங்க பாருடா இந்த உலகத்துல எல்லாரையும் ரசிக்கிறதுக்கு மனிதர்கள் இருக்காங்க. சரியா? யா. எல்லாருக்கும் ஒரே ஆளை பிடிக்கணும்ன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. அந்த நிச்சயமா. ஒரே ஆளை பிடிக்கிற விஷயம் இருந்தா எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சோ அவனை விரும்புற கூட்டம், அவனை ரசிக்கிற கூட்டம், அவனை கொண்டாடுற கூட்டம், அவனை பெருவாரியா இருக்கு. ஆனா வெளியில போனதுல இருந்து அவன் ஒருத்த மன்னிப்பு கேட்டானா அவனுக்கான ஒரு கூட்டம் கூடும் இருக்குல்ல. அவன் கால விழுந்து மனம் திருந்தி மனம் நிறைவா ஒரு மன்னிப்பு கேட்டான். அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க டிராமா பண்றாங்க பண்ணல. அதெல்லாம் 2வது. அவன் நடிப்ப டிராமாவா அந்த மன்னிப்பை கேட்கலன்னும் போதே அவன் மக்கள் மனசுல ரொம்ப பெரிய அளவுல இடம் பிடிச்சிட்டான். அது எல்லாத்துக்கும் மேல விக்ரம் சொன்ன டைலாக் தான். 30 நிமிஷம் 30 செகண்ட் ட்ராலுக்கு மேலயும் 30 நாளுக்கு மேலயும் மனுஷங்களால ஒரே பிரச்சனையை பேசிட்டு இருக்க முடியாது. இங்க அதுக்குள்ள டிஜிட்டல் மீடியா வந்து இன்னொரு பிரச்சனையை எடுத்து போட்டுரும். அதனால கமருதீன் எல்லாம் கடந்து போக ஆரம்பிச்சிட்டான்றது இதை விட என்னடா பெட்ரு? பிக் பாஸ் நிச்சயமா. பினாலே கண்டஸ்டன்ஸோ இல்ல பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்த கண்டஸ்டன்ஸோ கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. அவன் மரண ஜாலியில இருக்கான். அவன் என்னடா என்ன அவனுக்கு இந்த ஷோவை வந்து கொண்டாட முடியல அவ்வளவுதானே தவிர மத்தபடி அவனை வச்சு போற ஸ்கிரிப்டா இருக்கட்டும் இல்ல அவனை வச்சே போற கண்டென்ட்டா இருக்கட்டும் எதா வேணா இருக்கட்டும் அவன் வெளியில என்ஜாய் பண்றான். தட் இஸ் குட் ஃபார் ஹிம்.